நட்சத்திர பேச்சாளராக திரு செந்தில் வேலவன் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து வராங்க. பாரம்பரிய ஜோதிடர், 5 வருடம் அனுபவம் உள்ளது. அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா தாமத திருமணத்திற்கான கிரக சேர்க்கைகள் என்ன அப்படிங்கிறத பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க. விநாயகரையும் முருகரையும் வணங்கி, எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களையும் வணங்கி, எனக்கு அளித்த தலைப்பு தாமத திருமணத்துக்கான கிரகச்சேர்க்கை. என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைய காலத்தில் திருமணம் என்பது ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வயது என்பது ஆணுக்கு 21 வயதிலிருந்து 28 வயதுக்குள்ளே நடக்கணும். அதே பெண்ணுக்கு 23 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ளே நடக்கணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆணுக்கு 30 வயது மேல் ஆனாலே அது தாமத திருமணம் ஆகும். அதே மாதிரி பெண்ணுக்கு 29 வயதுக்கு மேலே ஆனாலே பார்த்திங்கன்னா அது தாமத திருமணம் ஆகும். இதுக்கான கிரக சேர்க்கை என்பது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு கோபமான மனைவி அமைவாங்க. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு சுக்கிரன் சூரியன் 8 டிகிரி பாயக்குள் அமைந்திருந்தால் அவங்களுக்கு தாமத திருமணம் ஆகும். அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் 43 டிகிரிக்கு மேலே இருந்தாலும் தாமத திருமணம் ஆகும். சூரியன் சனி சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு தொழில் மேலே தான் நாட்டம் இருக்கும், தவிர திருமணம் செஞ்சணும்னு எண்ணம் இருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா தாமத திருமணம் ஆகும். அதே மாதிரி சந்திரன் சனி சேர்ந்திருந்தால் அது புணர்ப்பு தோஷம் என்று கூறுவார்கள். அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமத திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சந்திரன் ராகு சேர்ந்திருந்தாலும் திருமணம் தடை ஏற்படுத்தும். அதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் கலத்திரத்திடம் மனைவியிடம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். செவ்வாய் சனி சேர்ந்திருந்தாலும் கலத்திர மனைவியிடம் ஒப்புமை இருக்காது. அதேமாரி செவ்வாய் ராகு சேர்ந்திருந்தாலும் சுயநலமான மனைவி அமைவாங்க. அதே மாதிரி சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அல்லது பார்வை பெற்றிருந்தாலும் திருமண தடை ஏற்படும். சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்தாலும் விருப்பம் இல்லாத திருமணம் அவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நவாம்சத்தில் சனி லக்னத்தில் சேர்ந்திருந்தாலும் திருமணம் உங்களுக்கு தள்ளி போகும். அதே மாதிரி பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நீச்சமானாலோ அவங்களுக்கு பெண்களுக்கு திருமணம் தள்ளி போகும். அதே மாதிரி குரு 3, 6, 8, 12 மறைந்தாலும் உங்களுக்கு திருமணம் தாமதமாக இருக்கும். எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் வினோதினி மேடத்துக்கு ரொம்ப நன்றி.